அண்ட் இந்த படத்துடைய ஃபைட்டு கம்போசிங் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மியூசிக்கு, எடிட்டிங், சுரேஷ் சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை என்ஜாய் பண்ணி எடிட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் இப்படி காமிக்கலாம், அப்படி காமிக்கலாம், அந்த சீன் இந்த சீன் அப்படின்னு. இந்த படத்தில் காஸ்டியூம் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் சட்டை, மெரூன் கலர் சட்டை, கருப்பு கலர் சட்டை, ஒரு சந்தன கலர் சட்டை, 4 தான் நான் பார்த்தேன். ஒரு மாதிரி லைட் கிரேல ஒரு சட்டை. நான் எண்ணியே சொல்லிடலாம் எவ்வளோதான் காஸ்டியூம். இதெல்லாம் பார்க்குறப்போ என்னடா அது இவ்வளோதான் காஸ்டியூம். படம் நடிக்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும். ஸோ ஒரு படம்னா இவ்வளோ காஸ்டியூம் இருக்கும், அது பாட்டுக்கு இப்படி ஒரு இருக்கும், அந்த இதுக்கு டான்ஸ் இருக்கணும். சார் அந்த வெள்ளை பேண்ட் எடுத்துகிட்டு போட்டுவாங்க, சார் அந்த மெரூன் கலர் சட்டை எடுத்து போட்டுவாங்க. அதுவும் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சூப்பர் ஸ்டாரோடது நான் பார்த்த வரைக்கும் வந்து ஸ்டைலிஷான ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே நடிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. நடிக்கிற போது மகேந்திரன் அவருடைய டைரக்ஷனில், ராஜசேகர் அவருடைய டைரக்ஷனில், இப்படிப்பட்ட டைரக்ஷன்லாம் சூப்பர் ஸ்டார் நடிக்கும் போது அவருக்குன்னு ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க. அந்த சீனை ரொம்ப அழகாக பண்ணுவார். சூப்பர் ஸ்டார் இஸ் a வெரி குட் ஆக்டர், பயங்கரமான ஆக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் தான். அந்த ஒரு ஷாட்டில் வந்து தேவராஜனை கூட்டு வர சொன்னார், கையோட கூட்டு வர சொன்னார். அப்படிங்கும்போது ஒரு தோலை அப்படி டச் பண்ணுவாங்க. அப்படின்னு இப்படி டச் பண்ணப்போ அப்படி நவருன்னா அப்படின்னுவார். அதாவது என்னன்னா, என் கோபத்தை கிளப்பாதேன்னு ஒரு ஷாட் இருக்கு இல்லையா, அதை ஃபேஸில் அப்படின்னு வரல, நமக்கெல்லாம் அல்லு இருக்காதுன்னு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. தேவராஜ் வர சொன்னார், கையெடு.